வெல்கம் டு அன்வி அட்டகாசம் சேனல். இது வந்து நவராத்திரிக்கு மேக்கப் பண்ண வீடியோ. ஸோ என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு எடிட் பண்ண டைமும் இல்லை. அதனால் வந்து அன்னிக்காக்கும் ப்ரோக்ராம் இருந்துகிட்டே இருந்தது. சரி, நம்ம வீடியோ எடுத்ததை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலையும் இருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி போடுறதுக்கு டைமே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் ஃபைனலி என்னால் போட முடியுது. இது வந்து நவராத்திரிக்கு வந்து தசரா முடிஞ்சே 2 months ஆகுது. தசரா டைமில் இது மேக் ஓவர் நடந்தது. மொத்தம் 7 days தசரானா 10 days தசராவில் வந்து 7 days அன்மிகாவுக்கு ப்ரோக்ராம் இருந்தது. 7 days வீடியோஸ்னால் இல்லை, லாஸ்ட் டே வந்து சரி வீடியோ எடுத்து மேக் ஓவர் வீடியோ போடலாமேன்னு எடுத்தது தான். ஸோ ஃபஸ்ட்டு சன்க்ரீம் போட்டோம், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ரோஸ் பவுட்ரு போட்டு கொஞ்ச நேரம் விட்டு, அதுக்கப்புறம் ஐலைனர், ஐப்ரோ, ஐ ஷேடோ எல்லாமே போட்டு விட்டாச்சு. எப்போவுமே வந்து நான் அவளை 3 வயசில் நான் இந்த விநாயகா நாட்டியாலயில் சேர்த்து விட்டேன். அவளோட 3 வயசுனால் ரொம்ப இப்போ அவளுக்கு 3.5 வயசு. 3 வயசில் சேர்த்தேன். ஒரு 6 monthsலேயே ஒரு 8 monthsலேயே அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறணும், குழந்தைங்க ஸ்டேஜ் ஏறணும், அதுதான் அவங்களுடைய மோட்டிவாகவே இருந்தது. குழந்தைங்க ஆடுறாங்களோ இல்லையோ, பயம் இல்லாமல் ஸ்டேஜ் ஏறினா அவங்க வந்து பின்னாடி வந்து பயம் இல்லாமல் இருப்பாங்க, எந்த ஸ்டேஜுமே பயப்பட மாட்டாங்க. அந்த பாட்டி சொல்லி 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 தான் ஓகே ஆடட்டும் அப்படின்னு வந்து விட்டனே. இல்லைனா வந்து ஐயோ குழந்த ஆட மாட்டா, வேண்டாம் நெக்ஸ்ட் இயர் சேர்த்துக்கலாம் தான் மைண்ட் செட்டில் இருந்தது. அந்த நாட்டியாலயில் இருக்க பாட்டி தான் வந்து சொன்னாங்க, இது மாதிரி சேருங்க, குழந்தைங்க ஆடுவாங்க, மற்றவங்க கூட ஆடுறத பார்த்தாச்சு பசங்க ஆடுவாங்கன்னு சொல்லும் போது, ஸோ அன்மிகாவோட டான்ஸ் வீடியோ கூட நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவள் பார்த்து டக்குன்னு அந்த ஸ்டெப்பை அப்சர்வ் பண்ணி கூட போட்டுருவா, புது சாங்காக இருந்தால். அந்த அளவு அவளுக்கு அப்சர்வேஷன் இருக்குன்னு எனக்கு அந்த டான்ஸ் கிளாஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அவளும் வந்து நல்லா இப்போ பிக்கப் பண்ணிக்கிறா. அதனால் வந்து எனக்கு ஸ்டடீஸை தவிர ஒன்றுத்தில் சேர்க்கணும்னு இருந்தது வந்து டான்ஸு தான். ஏதாவது ஒன்று கிளாசிக்கல் டான்ஸில் சேர்த்து விடணும் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மா ஃபுல்லாக ஜவுரி ஃபுல்லாக வச்சு, பூ வச்சு, ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாக அம்மாவோட ஸ்டார்ட் டு எண்டு அம்மாவோட ஹெல்ப்பு தான். நான் வந்து ட்ரெஸ்ஸு, மேக்கப் செட்டு, மேக்கப்பு, நகை செட் எல்லாம் போட்டு, இதுதான் அவளோட ஃபைனல் மேக்கப் வீடியோவே. எல்லாமே எங்ககிட்டே இருந்தது. சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம்ல, நமக்கு வாங்குறத வந்து என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐலைனரும் வந்து நம்ம எப்போவுமே வந்து அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அலையக்கூடாது. ஏன்னா அவங்க மேடம் தான் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ கண்ணுக்கு தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அன்னிக்காவுக்கும் நான் வந்து கண்ணுக்கு போடுறதாச்சு. ஸோ நான் வந்து பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அந்த ஜவுரியும் அவுந்துடக்கூடாது, மேக்கப்பும் கலைஞ்சிடக்கூடாதுன்னு நான் பார்த்து யூஸ் பண்ணுறது தான். இதுதான் அவளோட வந்து மேக்கப் வீடியோவே. ஸோ அவளோட டான்ஸும் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இதுதான் அவளோட ஃபைனல் டச். அவளுக்கு வந்து அந்த டிஸ்டி பொட்டு வச்சாதான் ஒரு மேக்கப் ஃபினிஷே இருக்கும் என் பொண்ணுக்கு. ஸோ தேங்க்யூ.